ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் அவல் புட்டு எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். 1 கப் அவல் இருந்தால் இதே போல் புட்டு செஞ்சு பாருங்கள். சாஃப்டாக மெத்துன்னு இருக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சகப்பு அவல் எடுத்துருக்கேங்க. சகப்பு அவல் 2 கப் எடுத்துக்கிறேங்க. மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவல் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவல் நல்லா வறுபட்டு வந்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த அவலை நம்ம அரைச்சிக்க போகிறாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த அவலை சேர்த்துக்கோங்க. அவல் கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. பவுடராக அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணி ஒரே டைமில் அதிக தண்ணி சேர்த்துறாதீங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே போல் நம்ம புட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பிடிச்சி பாருங்கள். பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டு நல்லா உதிர்ந்து வரணுங்க. இதாங்க புட்டு மாவோட பக்குவம். இதே போல் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம இட்லி துணி போட்டுக்கலாங்க. இட்லி துணி ஈரப்படாமல் வச்சு காஞ்ச துணியவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம துணியில் ஒட்டாமல் வரும். நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல புட்டு மாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கு வேக விட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சாலே வெந்து வந்துடுங்க. இந்த வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்து இதே போல் நான் திரிச்சு பாருங்கள். நல்லா திரிச்சு வருங்க. இப்போ நமக்கு புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், துணி நல்லா ஒட்டாமல் வந்திருக்குல்ல. இதுக்கு நம்ம காஞ்சி துணி போட்டு வேக வச்சுக்கணும். புட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாடு சர்க்கரை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை இப்படியே நம்ம சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்டாகி வந்ததும் அது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல புட்டு கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க. இதே போல் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.